சிம்மமுகி ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் லோகரட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நுரசிம்மா ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெய் குருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது அக்டோபர் மாத ராசி பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த அக்டோபர் மாதம் அப்படின்னும் பொழுது கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அக்டோபர் 2ஆம் தேதி சர்வ அமாவாசை வருகிறது. அக்டோபர் 16ஆம் தேதி பௌர்ணமி திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த மாதம் சூரிய பகவான் முதல் 15 நாள் கன்னியிலையும் அடுத்த 15 நாள் துலாத்திலையும் சஞ்சாரம் செய்கிறார். இதில் என்ன ஒரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 15 நாள் சூரியன் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கார். அடுத்த 15 நாள் நீச்ச நிலை பெறுகிறார். இப்போ ராசிநாதன் 15 தேதிக்கு பிறகு நீச்ச நிலை பெறுகிறது. நீச்ச பங்கம் பெறுகிறாரா என்று சொன்னால் இல்லை. அப்போது நீச்ச நிலை பெறுவது என்பது ஒரு கன்ஃபியூஷன், அதாவது எதையும் டக்குன்னு முடிவெடுக்க முடியாது. ஆசிலேஷன் மைண்டு இருக்கும், குழப்பமான ஒரு சூழல் ஏற்படும். ஸோ முதல் 15 நாள் ஓகே, அடுத்த 15 நாள் ஒரு குழப்பமான ஒரு தெளிவில்லாத சூழல் இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் ராசியை பார்க்குறார். சனி பகவான் ராசியை பார்த்தா நல்லதா? நல்லது இல்லைங்களே. குரு பார்க்க கோடி நன்மை, சனி பார்த்தால் கெடுதல். முதல்ல அந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உடம்பு முடியாமல் போகும். வயதானவங்க இருந்தாங்கன்னு வைங்க, உடம்பு முடியாமல் போகும், மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். இல்லை நடுத்தரமான வயதாக இருந்தால் என்னால்னா ஒரு டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும், மந்திரிச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு தெளிவில்லாத ஒரு சூழலில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் முதல் 15 நாள் ஜெயிச்சிருவீங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ராசிநாதன் 2ல் குரு பார்வையில் இருக்கிறதால ஃபஸ்ட்டு 15 days சூப்பர், குறை ஒன்றும் இல்லை, மறைமூர்த்தி கண்ணான்னு சொல்கிற அளவுக்கு அருமையாக இருக்கும். அடுத்த 15 நாள் ராசிநாதன் 3ஆம் இடத்துல போய் நீச்சம் பெறுகிறார். நீச்ச பங்கம் பெறவில்லை. அப்போ சூரியன், அதாவது ராசிநாதன் நீச்சம் பெற்றார். எதிலையும் சாதிக்க முடியாது, ஜெயிப்பதற்கான ஒரு முகாந்திரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், நல்ல வருமானம் இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடியதற்கான அமைப்புகள் இருக்குது. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தாளிகள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே களை கட்டும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 2ஆம் இடத்து அதிபதி புதன் வேறு முதல் வாரம் தான் இருக்கார், உச்சமாக இருக்கார். அதனால் என்னென்னா வாக்கு சாதுரியம் உடையவர்கள், குரு பார்த்தாலே ஓகே தான். சிம்ம ராசி என்பவர்கள் வாக்கு சாதுரியம் உடையவர்கள் ஜெயிக்கக்கூடிய காலம். வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஜோதிட அறிஞர்கள், டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இப்படி கணக்கியல் நிபுணர்கள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடம் அப்படின்னும்பொழுது 3ஆம் இடத்துல புதன் இருக்கார், 2 வாரம் இருக்கார். இருந்தாலும் 2க்குடையவன் 3க்கு போயிடுறார். 3க்குடைய சுக்கிரன் முதல் 2 வாரம் தான் அங்கே இருக்கார்.
அப்போது இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் ஏற்படும். அவர் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று இருப்பதால் அவர் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், 4ஆம் இடம் ஆட்சி பெற்றிருக்காரா. அதுக்கப்புறம் 4ஆம் இடம் போய் குரு பார்வையில் இருக்கார். அப்போது இந்த ராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடம் மிக சிறப்பாகி விடுகிறது. தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் அபிவிருத்தியாகும். படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்கு முயற்சி பண்ணால் வேலைக்கு போங்க. எந்த துறையில் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த துறை கிடைக்கும். ஏற்கனவே நான் வேலையில் இருக்கிறேங்க, 10ஆம் இடத்துல குரு இருக்கார், அமக்கலமாக இருக்குது. 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. என்னங்க ஒவ்வொரு மாதமாக பதவி பறிபோகும். அவர் 1 வருஷம் இருப்பார். அதாவது என்ன அதனுடைய கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷமாக ஒரு 15 வருஷமாக இல்லை 8 வருஷமாக ஒரு இடத்துல வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு டிஸ்டர்ப்டு நிலை இருக்கும். ரொம்ப நல்லா வேலை பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் சுமாரான ஒரு நிலை, இல்லை ரொம்ப பிரச்சனைகளை சந்திக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல இடமா ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சி போவாங்க. அவங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அடிப்படையில் நல்லா இருக்கணும்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் சரியில்லைன்னா சரியில்லாமல் போகும். மற்றபடி கலைத்துறையில் இருக்கக்கூடிய சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், மியூசிக் வாய்ப்பாட்டு பின்னணி பாடகர்கள், மியூசிக் டைரக்டர்கள், மியூசிக்கில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், டான்ஸ் மாஸ்டர்கள், எடிட்டிங், ஃபைட்டிங், எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு இப்போ சாதிக்கக்கூடிய நேரம், இந்த மாதம் முழுவதும் சாதிக்கக்கூடிய நேரம். 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது, அற்புதமாக இருக்கிறது. 11ஆம் இடத்தில் உங்களுக்கு செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அப்போ அரசாங்க ஊழியர்களுக்கு ஒரு அனுகூலமான செய்திகள் வரும், அனுகூலமான நிலைகள் ஏற்படும். சாதிக்கக்கூடிய நேரம். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம். மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுக்கிரன் இருக்கிறார், 17 நாள் இருக்கார். அப்போது பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்கலாம், 2 வீலரு. இல்லை அப்படின்னா காரே வாங்கக்கூடிய ஒரு சொகுசு கார் வாங்கக்கூடிய ஒரு நிலை. சாதாரண கார் வச்சுருக்கிறவங்க சொகுசு கார் வாங்குவாங்க. காரே இல்லாதவங்க ஏதோ ஒரு நல்ல விலைக்கு ஒரு சந்தோஷமாக ஒரு கார் வாங்கி பயணப்படக்கூடிய ஒரு காலம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகுமானா ரொம்ப நல்லா போகும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு அனுகூலத்தை தரப்போகிறது. மற்றபடி உங்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்த போதிலும் அந்த சனி பகவான் பார்த்திங்க உங்களுக்கு வக்ரகதியில் இருக்கார். அப்போ 6இல் இருப்பதாக ஐதீகம். அப்போ 6ஆம் இடம் என்பது கெடுபலனை தரக்கூடிய சனி பகவான் மாறாக நல்ல பலனையே வாரி வழங்கக்கூடிய தருணமாக இது அமைவதால் நண்பர்களால் ஆதாயம், எங்கு சென்றாலும் சாதிக்கக்கூடிய நேரம். 8ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். மற்றவங்களுக்காக வரிஞ்சு கட்டிக்கிட்டு இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு இறங்கிடாதீங்க. கோதாவில் உங்களுடைய பண விரயம், நேர விரயம் இதெல்லாம் போய் அசிங்கம் அவமானங்கள் கூட ஏற்படக்கூடிய நிலை வரலாம். ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறேன்னு பேர் வழி கிளம்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. உள்நாட்டில் இருந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய சூழல். பாருங்கள், 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தந்தைக்கு இடர்பாடுகள், தந்தையுடைய தொழிலுக்கு பிரச்சனையாக இருந்து நஷ்டத்தில் போகும். தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அல்லது தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும்.
பாக்கிய குறைவு ஏற்படுகிறது. மற்றபடி 10ஆம் இடத்தில் குரு, ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட அற்புதமான ஒரு அமைப்பு இருக்குங்க, சிறப்பாக இருக்குது. மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு 15, 16, 17 சந்திராஷ்டம நாட்கள் வருவதால் இந்த சந்திராஷ்டம நாளில் கூடியமான வரைக்கும் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்வதை செய்து வாருங்கள். வேலை பார்க்குற இடத்துல சந்திராஷ்டமம் இருக்குதுன்னு சூதனமாக நடந்துக்குங்க, அப்போ எந்த பிரச்சனையும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, சொந்த தொழில் செஞ்சாலும் சரி, அரசு உத்தியோகம், தனியார் துறை எதுவாக இருந்த போதிலும் அற்புதமான நேரம், சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பிரமாதமான காலம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஒரு சிலர் அசையா சொத்துக்கள் வாங்குவீங்க, இல்லை ஒரு சிலர் அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளில் எச்சரிக்கையோடு இருங்க. நீங்கள் வணங்க வேண்டியது துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. முதல் 15 நாள் ஓஹோன்னு இருக்கும் எல்லாத்துலேயும். அடுத்த 15 நாள் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும். அதனால் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் காலையில் எழுந்ததும் 15 தேதிக்கு பிறகு, அக்டோபர் 15 தேதிக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எதிலையும் வெல்கிறீங்களோ, அதாவது சக்ஸஸ் ஆகுதோ இல்லையோ, தோற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு சொல்லலாம். இல்லை சூரிய நாராயண பெருமாளை வழிபாடு செய்யலாம்.